சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். நம பார்வதி பதையே. காலையில் பார்த்தது வேதித்த சமயமோ ஒன்று சொன்னபடி ஒன்று பேசாது. எந்த சமயமும் ஒரு விஷயத்தை இன்னொரு சமயத்தில் சொன்னது பிரகாரம் சொல்வதில்லை. ஆனால் அப்படி வேற்றுமை இருந்தாலும் எல்லா சமயமும் எல்லா வழிகளும் எல்லா மதங்களும் ஒரே குறிக்கோளை தான் போய் சேருகிறது. இப்போ அதுக்கு உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குடிக்கிற தண்ணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹிந்தியில் சொன்னால் என்ன சொல்கிறோம்? பானி. கேரளாவில் என்ன சொல்லுவான்? வெள்ளம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவான்? வாட்டர். அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைகள் அந்த தண்ணீர் என்பதை குறிப்பிட்டு சொன்னாலும் ஆனால் பொருள் என்னது? ஒன்றே ஒன்று தான். பெயர் தான் வேற மாதிரி இருக்கு, பொருள் ஒன்று தான். அதுபோல இறைவன், நபிகள் நாயகம், இயேசு கிறிஸ்து, புத்தர், அப்படி நிறைய விஷயங்கள் பல பேரை சொன்னாலும் உயர்ந்த நிலையில பார்க்கும் பொழுது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சமயத்தை, அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய கோட்பாடுகளை, அதனுடைய லட்சியங்களை உயர்ந்த நிலையில பார்க்கும் பொழுது அனைத்தும் எப்படி இருக்குன்னா ஒன்று. நமக்கு வர சண்டைகள்லாம் எப்படி வருது அப்படின்னா மத சண்டை கீழ்த்தரமான நிலையில அடிமட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நீ வேற நான் வேற, உன்னுடைய மதம் வேற என்னுடைய மதம் வேற, உன்னுடைய கருத்து வேற என்னுடைய கருத்து வேற அப்படின்னு சொல்லி சொல்றோம். சமயத்தை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா குழப்பம்தான் வரும். பக்தி மார்க்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லி ராமகிருஷ்ணர் இந்த கலியுகத்துக்கு சிறந்தது பக்தி மார்க்கம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை யார் சொல்றாங்கன்னா பேசாத பெரியோர்கள், நிர்விகற்பத்தினால் பேசார்கள். உயர்ந்த நிலையை அடைந்தவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். தவறான புரிதல்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆளாகின்றோம். அப்போ அந்த விஷயத்தை யார் போதிக்கின்றார்கள்? இறைவனே என்ன பண்றாரு? அந்த விஷயத்தை போதிக்கின்றார். அதுதான் போதிக்கும் முக்கண் இறை. முக்கண் இறைன்னா காலையில சொன்ன தட்சிணாமூர்த்தி போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? நேர்மையாய் கை கொண்டு இந்த விரலை என்ன பண்றாரு? செம்புத்திரையில காட்டுறாரு. எல்லா தெய்வங்களும் அபயகரம் தான் காட்டும். இப்படி என்னது அபயகரம்னா என்ன? 5 விரலையும் சேர்த்து வச்சு இப்படி காட்டுறது அபயகரம். ஞாபகம் இருக்க பயமே முருகப்பெருமான் சொல்லி சொல்றாரு. எல்லா தெய்வங்களும் 2 கை 4 கை இருந்தாலுமே ஒரு கை அபயகரம், ஒரு கை என்ன பண்ணும்? இப்படி கீழே இருக்கும். நான் தட்சிணாமூர்த்தி மட்டும் என்ன பண்றாருன்னா சென்முத்திரையை காட்டுகின்றார். அதுதான் என்னது அப்படின்னா ஞானத்திற்குண்டான அடையாளம். நேர்மையாய் கை கொண்டு போதிப்பது ஆட்சி. போதனையே என்ன பண்றாருன்னா இறைவனுடைய வடிவத்திலேயே இருக்கின்றது. கிருபானந்த வாரியார் சொல்லுவார், ஞானமே வடிவான எம்பெருமான் முருகப்பெருமான் அருளாலே அப்படின்னு ஆரம்பிப்பார். இறைவன் எப்படி இருக்காருன்னா எல்லா தெய்வங்களும் எல்லா இறை சொரூபம் எப்படி இருக்கு? ஞானமே வடிவாக இருக்கின்றது. அந்த விஷயத்தை சொல்றார். கை கொண்டு போதிப்பது ஆட்சி அறிவிலே போக்கு வர அற இன்ப நீக்கமர வசனமா போதிப்பது எவரைங்கன்னு. இதை யார் போதிப்பது? இந்த கலியுகத்திலே இதை யார் போதிப்பது அப்படின்னா பெரியோர்கள். அப்படி இதற்காகவே தோன்றி இருக்கின்றார்கள். இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மகான்கள் தோன்றி இருக்கின்றார்கள். எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்கன்னா கிடையாது. வடநாடு, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, தென்னாடு, வடநாடு எல்லா இடங்களிலும் இந்திய தேசத்தில் தான்
நிறைய ஞானிகள் பெரியோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தோன்றி இருக்கின்றார்கள். அதனால தான் சொல்றாங்க பாரத பூமி பழம்பெரும் பூமி. இது என்ன பூமி அப்படின்னா புண்ணிய பூமி, ஞான பூமி, ஆன்றோர்கள் தோன்றிய பூமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஸ்பெஷல் விஷயம் நம்மளுடைய பாரத தேசத்திற்கு உண்டு. அப்படி சொல்லும் பொழுது கடைசியாக அடுத்த பேராக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, சாதித்த சாதனமும் யோகியர்கள் நமதென்று சங்கிப்பர் ஆதலாமே. அப்படி சாதனை செய்தவர்கள் யார் அப்படிங்கிறது நான் நேற்றுக்கு சொன்னேன். நேற்றுக்கு இல்லை, காலையில் சொன்னேன். தாய்மானவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், சங்கரர், இப்படி நிறைய ஞானிகளை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா வேறு நிறைய பேரை சேர்த்துக்கலாம். பட்டினத்தார் அடிகள் இருக்கார், ராமலிங்க வள்ளலார் இருக்கார், திருவள்ளுவர், எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. திருமூலர், அருணகிரிநாதர், 12 ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சமயக்குறவர்கள் எல்லாமே என்ன அப்படின்னா சமயத்திற்காக பாடுபட்டவர்கள். இப்படி அவர்கள் பாடுபட்டு அவர்கள் சொன்ன விஷயத்தை மக்கள் என்ன சொல்லுவாங்களா, இது எனக்கு தெரியாதா, இது எல்லாரும் ஏற்கனவே சொல்லி வச்சது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எதை ஒரு புதிதாக கண்டுபிடித்தால் அதை என்ன பண்ணுவாங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்களா, ஏளனம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை தாய்மான் அவர் சொல்றார், சாதித்த சாதனமும் யோகியர்கள் நமதென்று சங்கிப்பர் ஆதலாலே. நமதென்று அப்படின்னா இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னா ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் தான், அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அதே மாதிரி இன்னொரு பணக்காரன் இருந்தான், அவங்க 2 பேர் கூட போட்டி. அப்போ ஒரு பணக்காரர் சொன்ன, நீ எல்லாம் என்ன பெரிய சம்பாத்தியம் பண்ணியிருக்க, நீ என்ன பெரிய பணக்காரர், என்னுடைய பரம்பரையில் என்னுடைய முப்பாட்டனார் என்னுடைய மூதாதையர்கள்லாம் உன்னை விட கோடிக்கணக்கான பணம் வச்சுருந்தாங்க தெரியுமா, அவர்களுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது நீ எல்லாம் ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்களுடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னா, எதை நம்ம சாதிக்கின்றோமோ அதை சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்த்து என்ன பண்றதுன்னா, இது ஏற்கனவே இருந்தது தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. என்ன சொல்லுவாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பறவையை கண்டு மனிதன் என்ன பண்ணான், விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், படைப்பை புகழாமல் அந்த படைப்புக்கு இன்னொரு கம்பேரிசன் செஞ்சு இது ஏற்கனவே இருக்கியா, இது என்ன புதுசு, புதுசாக நீ எதாவது கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அது யாருடைய இயல்பு சொல்லுங்க பார்ப்போம். யாருடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இதையாவது புதுசாக சாதிச்சுட்டாங்கன்னா அது சாதித்து கொண்டா அதை ஏற்றக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னா கம்பேரிசன் கொடுக்குது. இப்போ சமயவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ மாணிக்க வாசகர் இருந்தார், திருவாசகம் வெளியிட்டார், திருவாசகத்துக்கு உருகார் திருவாசகத்துக்கு உருகார்னு சொல்லி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, திருச்சிற்றம்பலமுடையார் சாட்சாத்து சிவனே தினந்தோறும் திருவாசகத்தை பிழை திருத்தி எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லி வரலாற்றில் படிக்கணும். அப்போ அது சிறந்தது தானே. ஆனாலும் மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த வைணவர்கள் அல்லது மற்ற ஆச்சாரியர்கள், இது என்ன பெரிய விஷயம், திருவாசகத்தில் இருக்கிற விஷயம் எல்லாமே வேதத்தில் இருக்குப்பா, அதிலிருந்து தான் இவர் எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு மூலமானதை என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மாணிக்க வாசகர் எழுதுகிற விஷயம் ஏற்கனவே உள்ளதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரு, நம்ம மக்கள். அதே போல விவேகானந்த சுவாமிகள் நம்முடைய இந்து சமயத்திலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று சமய பிரச்சாரம் எல்லாம் செய்து அனைத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எல்லாவற்றையும் ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு வெளிநாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க. யாரு, விவேகானந்தர். நம்முடைய சமய விஷயங்களை, உபனிஷத்துக்களை, பகவத் விஷயங்களை, நம்முடைய ஆன்மீக பொக்கிஷத்தை வெளிநாட்டுக்கு எடுத்து சென்று வெளிநாட்டு மக்களுக்கு சொன்னவர் ஆங்கிலத்தில். யாரு, விவேகானந்தர். அப்படி அவர் சொல்லும் பொழுது அருமையான கருத்துக்களாக இருந்தார், வேதத்திலிருந்தும் உபநிஷத்திலிருந்தும். அப்போ அங்கே இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்லாம் சொன்னாங்களாம், எங்கள் வெளிநாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன், இதெல்லாம் எங்களுடைய பைபிள்லேயும் இருக்குது, இதெல்லாம் எங்களுடைய ஓல்டு டெஸ்டமெண்ட்லேயும் இருக்குது,
நாங்கள் சொன்னதை தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? அப்போ விவேகானந்த சுவாமிகள் சொன்னாராங்க, இதெல்லாம் இது உலகத்தோட இயல்புப்பா, இப்படி தான் சொல்லுவீங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது சொன்னால் அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, இது அங்கே இருக்குப்பா, அங்கேருந்து நீ எடுத்து காப்பி அடிச்சு என்ன பண்ணுற சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை விவேகானந்தருக்கே வந்தது. அப்போ விவேகானந்தர் என்ன பண்ணாருன்னா, கிடையாது, நான் சொல்கிற கேட்டுக்க, இந்த விஷயங்கள்லாம் எதிலிருந்து எடுத்து நான் சொன்னேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. உபனிஷத்திலிருந்தும் நம்முடைய வேதத்திலிருந்து தான் எடுத்து சொல்கிறவுடைய பைபிள்லையோ இல்லை ஓல்டு டெஸ்டமெண்ட்லேயோ கிடையாது. நீங்கள் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. யாரு? விவேகானந்தர். நம்ம இன்னைக்கு ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இது எனக்கு தெரியாதா, இது ஏற்கனவே அந்த ஊரில் இருந்தது, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்கிறார் இந்த இடத்துல, சாதித்த சாதனமும் யோகியர்கள் நமதென்று சங்கிப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ என்னதான் சாதனை பண்ணாலும், என்னதான் கண்டுபிடிச்சாலும், என்னதான் ஆன்மீக நிலையில் உயர்ந்த நிலைக்கு போனாலும், இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற ஆச்சாரியர்கள் சமய சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த திருவேடகம் அப்படிங்கிற ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்தது தெரியுமா? சமணர்களுக்கும் என்ன சைவர்களுக்கும் போட்டி வந்தது. அப்போ ஓலையில சமணர்களும் அவர்களுடைய ஓலையை வச்சாங்க. இந்த சைவ சமயத்தில் இருக்கின்ற சமய புறவர்களும் ஓலையை வச்சு இந்த வைகை நதியில் என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க. எந்த இடத்துல ஏடு எதிர்த்து நின்றதோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய அந்த சமய போதனைகள்லாம் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணி என்ன பண்ணுறாங்க. அதில் அந்த திருவிளையாடல் புராணத்தில் வருது. அந்த இடம் தான் எது அப்படின்னா திரு ஏடகம். ஏடு எதிர்த்து நின்று தண்ணி போகிற போக்கில் போகாமல் எதிர்த்து நின்ற இடம். அப்போ அந்த சக்தி இருக்குன்றதுன்னு சொல்லி ஒப்புக்கொண்ட இடம். இப்போது இதெல்லாம் என்னது அப்படின்னா சண்டை தானே. உன்னுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய கருத்தை நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். இது சின்ன விஷயம் மட்டுமல்ல, எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் இருக்கின்றது. சில பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஏற்றுக்கவே இல்லை. இவர் ஒன்றும் படிக்காதவர், இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் சாஸ்திரம் படிக்காதவர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பின்னாடி பேரப்படும். சாஸ்திரம் படிக்காதவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவருடைய கருத்துக்களையும் அவருடைய சாதனைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் ஒரு குழு ஒன்று என்ன பண்ணுறாங்க, இதை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஒரு குழுவை நிர்ணயம் பண்ணுறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் செய்த சாதனைகள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எது ஒரு டீம் அப்படி ஆராய்ச்சி பண்ணி, இவர் சாஸ்திரம் படிக்கவில்லை என்றாலும் இவருடைய செயல்கள், இவருடைய சாதனைகள், இவருடைய உபதேசங்கள் எல்லாமே சாஸ்திரத்திற்கு ஒத்து போகின்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ சீக்கிரமாக உலகம் உங்களை என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் இங்கே தாய்மானவர் சொல்றாரு, சாதித்த சாதனமும் யோகியர்கள் நமதென்று சங்கிப்பர் ஆதலாது. இந்த விஷயம் சமய விஷயம், ஒரு உபதேசம், ஒரு பாடல், திருப்புகளோ திருவாசகமோ தேவாரமோ திருமந்திரமோ அரிய பெரிய பொக்கிஷம். இப்போ நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு திருக்குறள், உலக பொது மறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மறை அப்படின்னால வேதம் அர்த்தம். வேதத்துல 4 பகுதி இருக்கு, அறம் பொருள் இன்பம் வீடு, 4மே சொல்லியிருக்கு. அதே தான் திருக்குறள் சொல்லியிருக்கு. திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்புறம் இன்பத்துப்பாலும் இருக்கு. அதுதான் காமத்துப்பால். அதுலேயுமே என்ன இருக்கு அப்படின்னா துறவு பற்றி அதிகாரம் 13 அதிகாரம் உள்ள வச்சிருக்காரு. அது யாருக்கும் தெரியாது. அதுல இருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு 4மே திருக்குறள் இருக்கு. உலக பொதுமறை அப்படிங்கிறது திருக்குறளை சொன்னாலும் திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணிட்டு வேதம் படித்தவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், திருவள்ளுவர் அவரா சொல்லலை, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் இதில் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் சப்பக்கட்டு கட்டுறேன். திருக்குறளுக்கு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். குறளோட ஆழ்ந்த உண்மை, அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, கடுகை துளைத்து அதில் என்ன சொல்றான், 7 கடலை புகட்டி
குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன இருக்கு, தத்துவம் பொதிஞ்சிருக்குன்னு சொல்றான். இன்னொருத்த வந்தா என்ன சொல்றான்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னா. கடுகு ஒற்றியா? கடுகை விட சிறியது என்ன? அணு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் சொல்லிட்டான். அப்படி திருக்குறளை சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இன்னொருத்த என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, அது உலக பொதுமறையாக இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள்லாம் எதனிலிருந்து எடுத்தது, எதனை தழுவி இருக்கின்றது, எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா மறை என்னன்னா வேதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. புடிச்சிட்டாங்க. எந்த பெரிய மனுஷன் வந்தாலும் எதை கண்டுபிடிச்சாலும் அது என்னது அப்படின்னா அது செகண்டரி, அது 2ஆம் தரம் தாயா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கியா அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடிய மனசு, வாதாடக்கூடிய வாய் யாருக்கு இருக்கு? மனசுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. அத தாய்மானவர் சொல்றார், சாதித்த சாதனமும் யோகியர்கள் நமதென்று சந்திப்பர் ஆதலாலே. நமதென்றது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும், இது ஏற்கனவே சொல்லியாச்சு. அடுத்ததுல சொல்றாரு, தன்னிலே தானாய் அயர்ந்து விடுவோம் என தனியிருந்து இங்கனே. தன்னிலே தானாய் அமர்ந்து சும்மா இருக்க முடியல, நம்மளால என்ன பண்ண முடியல, அப்படியே அமைதியா இருந்து தியானம் பண்ணுவோம், தபஸ் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யார் எப்படியோ என்னமோ பண்ணிட்டு போறான், நம்ம பாட்டு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னிலே தானாய் அயர்ந்துங்கிறது என்னன்னா அமர்ந்துன்னு அர்த்தம். உண்மையிலேயே ஒழுங்காக ஆத்ம சாதனை செய்பவர்கள் யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, விளம்பரம் பண்ண மாட்டாங்க. தன்னிலே தானாய் அயர்ந்து விடுவன தனியிருந்து இங்கனே. நாம யாரு எங்க இருக்கோம் யாருக்கும் தெரிவிக்கணுமா தேவையில்லை. கடவுளை கூப்பிடுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு விளம்பரம்? எதுக்கு லவுட் ஸ்பீக்கர், எதுக்கு மைக்கு? இப்போ விளம்பரம் பண்ணி இந்த ஆத்ம சாதனையை இந்த இது நடத்தணுமா அப்படின்னு தேவையில்லை. ஆன்மீக நிகழ்ச்சிக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் விளம்பரமே தேவையில்லை. வரவங்க தானா என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. விளம்பரமும் மற்ற விஷயங்களும் பண்ணீங்கன்னா அது உங்களை நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே கீழே இறங்கி நீங்க என்ன பண்றீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தமா சொல்றார் தாய்மானவர். தன்னிலே தானாய் அயர்ந்து விடுவோம் என தனியிருந்திடு இங்கனே சோதிக்க மனமாயை இதனை ஏவினால் அடிமை சுகமாவது எப்படி சொல்லாரு. ஆனா மனசு என்ன பண்ணுதா, இந்த மாயை என்ற உலகத்திலே நம்மை ஆட்டி படைக்கின்றது. நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் வருமானம் வந்த உடனே, கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே என்ன பண்ணுது, இத்தனை வருஷமா அன்னதானம் யாருக்கும் தெரியாம நடத்திக்கிட்டு இருந்தான், இந்த வருஷம் என்ன பண்ற அன்னதானத்தை இல்லை விளம்பரப்படுத்துறான். என்ன விளம்பரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா தற்பெருமை. என்ன பெருமை? நான் பாரு என்னென்னலாம் செய்யறேன் பாரு. நல்ல காரியம் பண்றதுக்கு என்ன தேவையில்லை, விளம்பரம் தேவையில்லை. ஆனாலும் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சோதிக்க மனமாயை இதனை ஏவினால் அடிமை சுகமாவது எப்படி சொல்ல. இந்த மனசுக்கு மாயையில் அகப்பட்டு கொண்டு என்னை அடிமையாக்கி விடுகிறது. நம்ம எல்லாரும் எதுக்கு அடிமையா இருக்கோம்? மாயைக்கு. என்ன மாயை அப்படின்னா பட்டம், பதவி, பெருமை, பணம், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அடிமையாக இருக்கிறோம். நல்ல காரியம் பண்றதுலயுமே வந்துருது அந்த விஷயம். யாருக்கும் தெரியாம 10 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மனசு வருமா? அதெல்லாம் கிடையாது. என் பேரை போட்டாங்க. இந்த பில்டிங் ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்காருன்னா உங்க பேரெல்லாம் போட மாட்டாங்க. நீங்க 10 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னா ஓரமா கல்வெட்டுல என் பேர் என்ன பண்ணியாகணும் போட்டாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் போனீங்கன்னா கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போதே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஃபேன்ல கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா ஃபேன் நிற்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ல பெயிண்ட்ல எழுதிப்பாங்க. இந்த ஃபேனை உபயமாக கொடுத்தவர் அவர் பேர். அந்த ஃபேனை பார்க்கும்போது பசங்க கிழமெல்லாம் யார் பேரை படிக்கணும், ஃபேன் யார் கொடுத்தாரோ அதை படிக்கணும். எப்படி உபயம் என்ன? ஆமா உபயம் அப்படின்னு போட்டு முருகன் செட்டியார் திருச்செந்தூர் அப்படின்னு இருந்துச்சுன்னா யாருக்கு சந்தோஷம்? செட்டியாருக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க, ஓஹோ இந்த பேனை இவர் தான் கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்ப்பீங்க. இது என்னது அப்படின்னா விளம்பரம்.
உலகத்தை இந்த இறைவன் படைச்சிருக்காரு, அவருக்கு யாராவது விளம்பரம் கொடுக்க முடியுமா? இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிருக்காரு, இந்த உலகத்தை படைத்தவர் எங்கன்னா பேர் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. இப்ப நம்ம செய்யற காரியம்ல சின்ன காரியமா பெரிய காரியமா? அரிய பெரிய காரியமாக இருந்தாலும் இறைவனோட ஒப்பிடும் பொழுது அதெல்லாம் என்னது அப்படின்னா தூசுக்கு சமானம். எதுக்கு சமானம்? தூசுக்கு சமானம். சொல்றாரு இந்த இடத்துல. அந்த மன மாயை அதை என்ன பண்றாரா இறைவன் நம்மிடத்தில் ஏவி உள்ளார். நம்ம எல்லாம் எதுல மாட்டி சிக்கி இருக்கோம்? மாயை. உலகம் எனும் மாயையில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சிக்கி இருக்குமா இல்லையா? சிக்கி இருக்கும். காடு வாங்குது, வீடு போகுதுதான் இல்லையா? ஆனாலும் நம்ம அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? மகாபாரதத்துல தர்மபுத்திர மகாராஜாட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. யக்ஷ பிரஷ்னம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். யக்ஷன் தர்மபுத்திரர்கிட்ட கேள்வி கேட்கிறான். உலகத்திலே அதிசயம் என்பது என்ன சொல்லு அப்படின்னு. நாமளா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம்? உலக அதிசயம் என்ன? 7 இருக்கு, 8 இருக்கா? 7 இருக்கு. என்ன அதிசயம்? முதல் அதிசயம் என்ன சொல்லுங்க? தாஜ்மஹால். அப்புறம் 2வது சீனச்சுவர். அப்புறம் 3வது ஈஃபில் டவர். ஆமா, பைசா நகரத்தை சாயத்தில் உலக அதிசயம். ஆனா தர்மபுத்திர மகாராஜா சொல்றாரு, உலக அதிசயத்துல முதல் அதிசயம் எது தெரியுமால? இந்த உலகத்துல மனிதன் பிறந்த பிறகு மெச்சூரிட்டி ஆன பிறகு இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாரும் போக போறோம் தெரிஞ்சுமே அதை பத்தி மறந்துட்டு அவன் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உலக அதிசயம். சொல்றது புரியுதா? அதிசயத்துல அதிசயம் எது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது மெச்சூரிட்டி லெவல் இளைஞனா வந்த பிறகு அவன் பார்க்கறான், தாத்தா இந்த உலகத்தை விட்டு போறாங்க, பாட்டி இந்த உலகத்தை விட்டு போறாங்க. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க, ஃப்ளைட்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போறாங்க. ஓஹோ, அப்போ இந்த உலகத்தில் நாம இருக்க முடியாத? நிரந்தரமா இந்த உலகத்துல ஒரு 95 வயசு 100 வயசுக்கு மேல ஒரு 200 வயசு வச்சுக்கணும். எதுக்கு ரொம்ப கஞ்சத்தனம் வாயில சொல்லிட்டு போறது? எத்தனை வயசு? 200. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி இந்த மாதிரி இளைஞராக இருக்கிற ஒரு 2 பேருக்குமே என்ன ஆயிருந்தா தெரிஞ்சு வரும். குழந்தையா இருக்கும்போது தெரியாது. குழந்தையா இருக்கும்போது என்ன கேட்குது குழந்தை? தாத்தா கிட்ட, தாத்தா பாட்டி எங்க போயிட்டாங்க? பாட்டி மேல சாமி கிட்ட போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? தாத்தா. அப்ப அந்த குழந்தை கேட்குது, திரும்பி வருவாங்க பார்த்துக்கிட்டே வருவாங்க. அவன் போனா போயிட்டா, போன விட்டு போ, நீ வேலையை பாரு அப்படிங்கிறது சொன்ன தாத்தாவே அடுத்த கொஞ்ச நாள் என்ன பண்ணிருக்காரு? மேல போயிடுறாரு. அடுத்து அந்த குழந்தை கேட்குது அப்பா அம்மா கிட்ட, அம்மா தாத்தா எங்க போறாரு? அவங்களும் என்ன சொல்றாங்க? பாட்டி கிட்ட போய் சேர்த்துட்டாரு, இல்ல சாமி கிட்ட போய் சேர்த்துட்டாரு. இப்படியே சொல்லும் போது அந்த குழந்தைக்கு தெரியுதா இவங்க சொல்றது எல்லாமே போய், நம்ம எல்லாருமே இந்த ஒரு காலத்துல இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போறோம். ஆனாலும் அதையெல்லாம் மறந்து விட்டு நம்ம பொருள் தேடுவதிலும் புகழ் தேடுவதிலும் இன்பமாக இருப்பதிலும் நம்ம கருத்து செலுத்துறோமே, மரணம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நிழல் மாதிரி அது நமக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்றதில்லை, கவலை. அப்போ எவ்வளவு தைரியம் இருக்கணும், நம்ம எவ்வளவு மன அழுத்தம் இருக்கணும். என்ன சாமி நீங்க காலையில் ஒரு மாதிரி பேசுறீங்க, ரொம்ப பயப்படுத்துறீங்க. நான் ஒன்றும் சொல்லலை, உள்ளதை தான் சொல்றேன். இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பார் என்று எண்ணமோ திடமில்லையே, ஏது வருமோ அறிகிறேன் கட்சியே கம்பெனி. சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆட்சி மாற்றமே வரப்போகுது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. நமக்கு பிறவி ஒருத்தர் சொல்றாரு, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிறேன் பராபரமே கட்சியே கம்பெனி அறிந்து மானிடராய். அப்படி ரொம்ப ஸ்பெஷல் பிறகு எடுத்திருக்கவே நம்ம மாயையில தான் இருக்கோம். மாயையில இருக்கோங்கிறதே நமக்கு தெரியுதா அப்படின்னா அதுவும் தெரியும். நம்ம எதில் இருக்கோம்? மாயையில் இருக்கும். எப்படி சாமி நம்ம மாயையில் இருக்கும் நமக்கு தெரியாதா அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன். டாஸ்மாக் இருக்கு. டாஸ்மாகில் போய் ஒருத்தர் என்ன பண்ணிடுறான், சாப்பிட்றான். சாப்பிட்ட பிறகு அவன் போதையில் இருக்கானான்னு அவனுக்கு தெரியுமா?
தெரியாது. ஆனால் அப்பத்தான் அவன் வாயிலிருந்து எல்லா உண்மையும் என்ன ஆகுது, வருது. நடந்தது, நடக்க போவது, ஏற்கனவே நடந்து கொண்டது எல்லாமே எப்போ வருது வெளியில? அப்பதான் வருது. ஒருவன் போதையில் இருக்கும் பொழுது, மயக்கத்தில் இருக்கும் பொழுது எப்படி உண்மையெல்லாம் வெளியில வருதோ அது போல நமக்கு நாம மாயையில் இருக்கும்போது உண்மையை யாராவது எடுத்து சொன்னாதான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஓஹோ நம்ம எதில் சிக்கி இருக்கோம், மாயையில சிக்கி இருக்கோம். என்ன மாயை சொல்றார் இந்த இடத்துல? சோதிக்க மனமாயை அதனை ஏவினால் அடிமை சுகமாவது எப்படி சொல்ல? நான் அடிமையா இருக்கேன். யாருக்கு அடிமையா இருக்கேன்? மனசுக்கு அடிமையா இருக்கேன், மனைவிக்கு அடிமையா இருக்கேன், குடும்பத்துக்கு அடிமையா இருக்கேன். கடைசியில நான் எல்லாத்துக்கும் சேர்ந்து அடிமை நம்பர் ஒன்னை யாரு? பேச மாட்டேன். நாம எல்லாம் அடிமையா இல்லையா? அடிமை தான். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் 4 மணிக்கு விடுவேன், இடம் விட மாட்டேன். உண்மையிலேயே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா உலகத்துக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை, தூக்கத்துக்கு அடிமை, உணவுக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கணும். அப்ப நம்ம எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்க மாட்டோம். இதெல்லாம் நான் சொல்லலை, தாய்மானவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னிலே தானாய் அயர்ந்து விடுவோம் என தனியிருந்திடு இங்கனே சோதிக்க மனமாயை. என்ன சோதனை பண்றது யாருன்னா, மனமும் மாயையும் என்ன என்ன பண்றது, சோதனை செய்கிறது. அதனாலதான் மனசுக்கு ஒரு பேர் இருக்கு. மனசுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன? குரங்கு. மனசுக்கு என்ன பேரு? பேய், பிசாசு. ரொம்ப ஒருத்த ரொம்ப ஓவரா உழைக்கிறான், அநியாயத்துக்கு பாடுபடுறான். எதுக்காக அப்படின்னா பணத்துக்காக. அவனை பார்த்து உலகம் சொல்லுதான், பாடுறான் பணத்துக்காக நாயா பேயா அலையறாயா. சொல்றமா இல்லையா? எதுக்காக அலையறா? பணத்துக்காகவும், பட்டத்துக்காகவும், பதவிக்காகவும், குடும்பத்துக்காகவும், ஏதோ ஒன்றத்துக்காக என்ன பண்றான்? அலையறான். எப்படி அலையறான்? நாயா பேயா. அப்படி நாயா பேயா அலைய வைப்பது எது தெரியுமில்ல? மனசு. அந்த மனசு எதில் மாட்டிக்கிட்டு இருக்கு? மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பாயிண்டா வராங்க. மனுஷன் எதுக்கு அலையறான்? எதுக்கோ அலையறான், நாயா பேயா. அது அலையக்கூடியது இந்த மனசுதான். அவனை என்ன பண்ணுது? உந்துது. போ, எந்திரி, போய் சம்பாதி, போய் சொல்லு. எல்லாத்துக்கும் இது மனசு தான் உந்துது. அந்த மனசை மயக்குவது, மனசை இயக்குவது என்ன? மாயை. அந்த மாயையில் அகப்பட்டு கொண்டிருப்பது எது அப்படின்னா நாம. அந்த மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்க செய்வது யாருன்னா இறைவன். அவனன்றி ஓரளவும் அசையாது. அவன் ஆட்டு வைக்கின்றான், நாம என்ன பண்றோம்? ஆடுறோம். சாமி நீங்க சொல்லும் போது நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா, எங்க வீட்டுக்காரன் பார்க்கறாங்க, அவங்க ஆட்டு வைக்கிறாங்க, நான் என்ன பண்றேன்? ஆடுறேன். ஏதோ ஒரு வகையில ஒண்ணு பிள்ளை, பெத்த பிள்ளை ஆட்டு வைக்குது, ஆடுறோம். அல்லது மனைவி, அல்லது குடும்பம், அல்லது என்ன உற்றார் உறவினர்கள், அல்லது பணம், ஏதோ ஒன்று நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து எப்போ விடுதலை அடைவது? சொல்ற இடத்துல சோதிக்க மனமாயிதனை ஏவினால். ஏவறது இது பில்லி சூன்யம் அப்படின்றதுக்கு தான் என்ன ஒரு பேரு? ஏவல்னு பேரு. பில்லி சூன்யம் தெரியுமா உங்களுக்கு? பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரா? அந்த மாயையை ஏவிட்டு இருக்காங்க. இந்த குடிச்சுக்கலாம். யாருக்கிட்ட? நம்ம கிட்ட. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், விட மாட்டோம். அது விட்டாலும் நம்ம என்ன பண்றது இல்லை. அது எப்படி சாமி? அது விட்டா நம்ம விடுற மாதிரி ஒரு கதை இருக்கா? சொல்லி முடிச்சோம். ஒரு நாள் ஒரு ஊர்ல பெரிய வெள்ளம் வந்தது. என்ன வந்தது? காட்டாத்து வெள்ளம், சுனாமி வெள்ளம். ஊரே தண்ணியில் அடிச்சு போய்கிட்டு இருக்கு. 2-3 நாள் ஆச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்துச்சு. அவங்க ஜனங்கள்லாம் மொட்டை மாடி, மரம், செடி கொடி, பெரிய பெரிய பில்டிங்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் நல்ல உயரமான புளிய மரத்தில் ஏறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உட்காந்துருக்காங்க. 3 நாள் கீழே இறங்கல. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஆனால் அந்த மரத்துக்கு 2 பக்கமும் ரோட்டில் நடுவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தண்ணி வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் ஓரளவு கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி இவன் மேலே பார்த்தா உட்காந்துருக்காங்க. டேய், எப்படியாவது குதிச்சு உயிரை காப்பாற்றிக்க, சாப்பாடு வச்சுருக்கோம், கீழே சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐயோ நான் வரமாட்டேன், கீழே தண்ணி காட்டாத்து வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, போனால் அதில் நாங்கள் அடிச்சே போயிடுவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு.
அப்புறம் ஜனங்க என்ன பண்ணாங்க, ஒரு மரக்கட்டையை போட்டாங்க, இதை பிடிச்சிக்கிட்டா அப்படின்னாங்க. அதுவும் விட்டுட்டான். அப்புறம் ஒரு போட்டு வந்தது, அதில் வாடாங்க, அதுலேயும் வரமாட்டாங்க. கடைசி என்னாச்சு, ஒரு பெரிய அந்த வெள்ளத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இருக்கிற குப்பை, மண், கல், மண், மரம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சின்ன ஒரு மூட்டை மாதிரி மிதந்து வந்தது. இதில் தண்ணியில் என்ன சொன்னாங்க, டே எதை கேட்டாலும் எதை போட்டாலும் வரமாட்டேங்கிற, ஒரு மூட்டை செமந்து வருது, மிதந்து வருது, அது மேலே குதி, அந்த மூட்டையை பிடிச்சிக்க, அப்படியே கரையேறிடலாம் அப்படின்னு சொன்னவொடனே சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால், அந்த மூட்டை வரும்போது நேராக தொப்புன்னு குதிச்சான், பிடிச்சிக்கிட்டான், மூட்டையை பிடிச்சிக்கிட்டான். கொஞ்சம் தூரம் போனான். எல்லாரும் சொன்னாங்க, ஏய் விடுறா, மூட்டையை விட்டுட்டு கரைக்கு வாடா அப்படின்னா. அவன் சொன்னான்னா, நான் மூட்டையை நான் விட்டுட்டேன், மூட்டை என்ன விட மாட்டேங்குது அப்படின்னா. என்னடான்னு பார்த்தா அது மூட்டை இல்லை, கரடி. என்னது, பெரிய கரடி தண்ணியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்படி குனிஞ்சு முதந்து வருது, மூட்டை வரே இருக்கு. அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அதை போய் பிடிச்சிட்டான். கரடி எப்பவுமே என்ன முடியும் அப்படின்னா, ஒரு மனிதனையோ எதையாவது பிடிச்சது அப்படின்னா நம்ம விட்டாலும் அது நம்மளை என்ன பண்ணாது, விடாது. கரடிக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு என்ன தெரியுமில்ல, தேன். என்னது, கரடிக்கு பிடிச்ச உணவு தேன். அதை விட பிடிச்ச உணவு என்னன்னா மனிதன் தான். அது விட மாட்டோம். அது போல நம்ம வந்து மூட்டை தான் வந்து நமக்கு மேல, நம்ம எந்த மூட்டையினால இந்த உலகத்தில் பார்த்தோம்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்ம வினை என்கின்ற மூட்டை. என்ன மூட்டை, கர்ம வினை என்கின்ற, ஆமா, மூட்டை மூட்டையா இருக்கு. எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பிறவிதான் உங்களுக்கு கடைசி பிறவின்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் போகும்போது என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போவோம், சாமி எனக்கு இந்த பிறவிதான், அம்பர்வத்தில் கேட்ட உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பிறவிதான் லாஸ்ட் தெரிஞ்சு போச்சுங்க, எழுதி கொடுக்கணும், சொல்ல முடியாது. இது எத்தனாவது பிறவின்னு சொல்ல முடியுமா? அதுவும் தெரியாது. சரி, அதை விட்டுருங்க. போன ஜென்மத்தில் என்னவோ பிறந்தீங்க, என்ன ஜென்மமா பிறந்தீங்க, மனுஷனா இல்லை மானா இல்லை யானையா, என்னவா பிறந்திருக்கிறீங்க, அதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாதுங்க. போன ஜென்மத்தில் என்ன பிறந்தன்னு தெரியாது, இந்த ஜென்மம் தான் கடைசி ஜென்மம்னு தெரியாது, அடுத்த ஜென்மம் இருக்குதா அதுவும் தெரியாது. இப்போ இது மாயே இல்லையா? எதுவுமே தெரியாம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்க, இது என்னது, இது மாயை. சொல்ற அந்த இடத்துல, சோதிக்க மனமாயகனை ஏவினால், இப்படி என்ன மாயையில சிக்க வச்சிருக்கியே இறைவா, அடிமை, இந்த அடிமை, நான் அடிமையாக இருக்கின்ற நான் சுகமாவது எப்படி சொல்ல, நான் எப்ப சுகமா இருக்குது, சுகமா தூக்குறது இல்லை, நிர்விகல்ப சமாதி அல்லது முக்தி. இறைவா உன்னை நான் எப்படி அடைவது, அதுதான் சுகம். அதனாலதான் இந்த பாடலோட தலைப்புக்கு என்ன பேருன்னா சுகவாரி. அதனாலதான் நாம வந்து 4 விஷயத்துக்கு அடிமையா இருக்கோம். ஆகார நித்ர பய மைதுனம். புரிச்சுக்க, ஆகார நித்ர பய மைதுனம். எந்த உயிரினமாக இருந்தாலும் இந்த 4 விஷயத்துக்கு அடிமையாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னன்னா ஆகாரம். என்னது, பிறந்ததிலிருந்து, குழந்தையா பிறந்ததிலிருந்து நம்ம முதல்ல பிறந்த வரை எதுக்காக அழுதோம், ஓடு சத்தம் போட்டது எதுக்காக, பசி. அதனாலதான் அந்த பசிக்கு ஒரு பேர் வச்சோம், பசி பிடி. என்ன பிடி, நோய். எவ்வளவு போட்டாலும் ஜீரணம் ஆகிக்கிட்டே இருக்கு, அது வயிற்றுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல. காலையில 2 இட்லி ஒரு வடை ஒரு தோசை சாப்பிட்டேன், மத்தியானம் நல்லா வடை பாயத்தோட சாப்பாடு சாப்பிட்டேன். அடுத்து 4 மணிக்கு மறுபடியும் என்ன ஆகும், பசிக்கும், எங்கதான் போறது இல்லை. அதனாலதான் பேர் வச்சான் தீராத நோய். என்னது, இந்த பசி. அதனால அதுக்கு பேர் என்ன, பசி பிடி. அதே மாதிரி இன்னொரு பிடி என்ன, பிறவி பிடி. என்ன பிடி, ஆமா, இது எப்போ முடியுது, எப்போ தொடங்குது, என்ன ஆச்சு ஒன்றும் தெரியல. பசியும் அப்படித்தான், பிறவியும் அப்படித்தான். அப்போ 2த்துக்கு அடிமையா இருக்கும். மொத்தம் 4 சொன்னேன், இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துறேன், 5. ஒன்று பசி, ஓயாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பசிச்சுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து ஆயிரக்கணக்கான சப்பாத்தி, இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, லாரி லோடு லோடாக சாப்பிட்டுருப்போம். அவ்வளவும் எங்கே போச்சுன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல.
அவ்வளவு இந்த ஒரு ஜான் வயிறு என்ன பண்ணிருச்சு, ஜீரணம் பண்ணி தள்ளிருச்சு, எல்லாம் போச்சு. எங்க போச்சுனே தெரியல. பசி பிடி. அடுத்ததுனா ஆகார நித்ரா. என்னது நித்ரான்னா என்ன தெரியுமில்ல? தூக்கம். பாதி வாழ்க்கை நமக்கு எதுல போயிருச்சு? அப்பா நல்ல சத்தமா சொல்லுங்க. பாதி வாழ்க்கை எதுல போச்சு? தூக்கத்துக்கு. என்னடா அப்படின்னா 24 மணி நேரத்துல பாதி நேரம் தூங்கியே கழிச்சிட்டோம். இப்போ 80 வயசு ஆகுதுன்னா நீங்க 40 வருஷம் என்ன பண்ணிருக்கீங்க? தூங்கிருக்கீங்களா? சாமி நீங்க புதிர் போடுறீங்க புதுசு புதுசா. அப்ப நாமெல்லாம் யாருன்னா கும்பகாரனுக்கு சொந்தக்காரங்க. கும்பகாரனுக்கு இல்ல சொந்தக்காரங்க. அவன் 6 மாதம் தொடர்ந்து தூங்கினேன், 6 மாதம் தொடர்ந்து நம்ம அப்பப்போ தூங்குறோம், அப்பப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ரெண்டும் கணக்கு ஒன்று தானே. A is equal to B, B is equal to C. Therefore A is equal to B, B is equal to C. Therefore A is equal to C. சரியா போச்சு. அவன் 6 மாதம் தூங்குறான், 6 மாதம் முடிச்சிருந்தான். நான் பகலில் 12 மணி நேரம் தூங்குறேன், நைட்டில் 12 மணி நேரம் தூங்குறேன், பகலில் 12 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கேன்? முடிச்சிருக்கேன். சரியா போச்சு. கணக்கு ரெண்டும் ஒன்று தானே. இல்லை நான் சொல்கிற கணக்கு எல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்றா தான் வரும். அப்போ பாதி வாழ்க்கையை நம்ம எதில் அடுத்த போயிருக்கு? தூக்கத்திலே போயிடுச்சு. 50% ஆஃப் லைஃப் எப்படின்னா தூக்கம், ஆகார, நித்ரை, அப்புறம் பயம். பிறந்த உடனே குழந்தைக்கு என்ன வந்துருச்சா? பயம் வந்துருச்சு. நின்னா பயம், நடந்தா பயம், சாப்பிட்டா பயம், தூங்கினா பயம், மரண பயம். வயசான பிறகு நமக்கு என்ன ஒரு பயம் வருதுன்னா, நம்மளை யாரை காப்பாற்றணும், நோய்வாய்ப்பட்டுட்டா நமக்கு யார் மருந்து கொடுக்குறது, நம்மளை யார் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது, நம்ம போய் ஒழுங்காக போய் உலகத்தை விட்டு வந்தது எப்படியோ வந்துட்டோம், எப்படியோ காப்பாற்றிட்டாங்க, வளர்த்துட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. வயசான பிறகு நம்மளை யார் காப்பாற்றுறது? அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நான் எப்படி போகணும் இந்த உலகத்துக்கு, பொட்டுன்னு போயிடணும். எப்படி போயிடணும்? அது எப்படி விட்டுருமானாங்க? நீங்கள் நிம்மதியாக சாகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? விடமா இருப்போம். யார் சொல்கிறாங்க? குழந்தைங்க தான், வேற பிள்ளைங்க தான். ஒருத்தர் நிம்மதியாக இருந்தால் நமக்கு என்ன ஆகாது? பிடிக்காது. நீ எப்படி நிம்மதியாக இருக்கலாம்? அதனால வயதான பிறகு பெரியவர்களுக்கு வருகின்ற பயம் என்ன தெரியுமில்ல? மரண பயம். என்ன பயம்? காலம் நம்ம எப்பொழுது கூட்டி கொண்டு செல்ல போகிறானோ, நம்ம நோய் வந்து கஷ்டப்பட்டு பல பேருக்கு வந்து பாரமா இருந்து நம்ம ஏன் இருக்கணுமா இந்த உலகத்துல? போக வேண்டியதானே. மனசுல வருமா வராதா? அந்த பயம் அந்த வயசுல. இளைஞனான பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க பொழுதோ, எப்படி சம்பாதிக்க போறோம், திருமணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா, எப்படி வாழ்க்கையை இந்த மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்துவது, அதுல ஒரு பயம். அப்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? பயம் 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 பயம். இந்த லட்சணத்துல நான் காலையிலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அபயம் 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 சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படி தட்சிணாமூர்த்தியோட சின்முத்திரை சொல்லியிருக்கேன். எல்லா கடவுளும் என்ன சொல்லியிருக்கு? யாம் இருக்க. அது போட்டோல தான் இருக்கு. நம்ம கிட்ட வந்து யாம் இருக்க பயம் யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா உட்காரு பக்கத்துல ஒரு 10,000 பணம் கொடுன்னு கேட்போம். அப்புறம் என்ன? 4வது மைதுனம். என்னது? மைதுனம். ஈச் ஜெண்டர் அட்ராக்ஷன். ஆணுக்கு பெண்ணின் மீது, பெண்ணுக்கு ஆணின் மீது என்னதுன்னா கவர்ச்சி. இதெல்லாம் வந்து யாராலும் தப்பிக்க முடியாத அடிமையாக நாம் இருக்கின்றோம். ஆகார நித்திர பய என்னது? மைதுனம். எல்லா உயிர்களும் பறவை முதல் கொண்டு மனிதன் வரை எல்லாத்துக்கும் நம்ம என்ன இப்ப சொல்லுங்க, நாம அடிமையா இருக்குமா இல்லையா? தூக்கத்துக்கு அடிமை, உணவுக்கு அடிமை, என்ன பயத்துக்கு அடிமை, மரணத்துக்கு அடிமை, பொருளுக்கு அடிமை, குடும்பத்துக்கு அடிமை. டோட்டலாக நம்ம ஹோல் வேர்ல்டு, ஹோல் லைஃபே என்ன அப்படின்னா அடிமை. என்னது? அடிமை. அந்த அடிமையைத்தான் வந்து இந்த என்ன சொல்றாருன்னா, சோதிக்க மனமாயை தன ஏவினால் அடிமை சுகமாவது எப்படி சொல்லாது. இந்த அடிமைய முக்தி அடைவதற்கு, விடுதலை அடைவதற்கு யாருக்கிட்ட போய் நான் கேட்பேன்? எப்படி இறைவா நீ சொல் அப்படின்னு கேட்கிறாரு தாயப்படாது. ஏன் அப்படின்னா நம்ம மனசு எந்த பாடா படுத்துது. நம்மளை யார் பாடா படுத்துறது? மனசு.
மனசுக்கு நாம அடிமையா இருக்கணுமா இல்ல மனசு நமக்கு அடிமையா இருக்கணும்? சொல்லுங்க. மனசுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது, நமக்கு மனசு வந்து என்ன இருக்கணும்? அடிமையா இருக்கணும். இதுவே தெரியல அப்படின்னா போச்சு. மனசை கட்டுப்படுத்துறீங்க, கட்டுப்பட மாட்டேங்குதே. ஏன் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான், இறைவா கிருஷ்ணா, இந்த மனசு பொல்லாத ஆட்டம் ஆடுது, போருக்கு வந்துட்டேன், போரில் வந்து போர் பண்ண முடியல, எனக்கு கை காலெலாம் உதறுது, போர் வேண்டாம்னு சொல்லி நான் போகலான்னு பார்க்குறேன், என் மனசை என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறார், மனது அப்படித்தான், மனசை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் மனதை பழக்கி அதை கட்டுப்படுத்தினால் நீ என்ன பண்ணலாம்? அதை அடிமையாக்கலாம், அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம எல்லாரும் யாருக்கு அடிமையா இருக்குன்னா மனசுக்கு அடிமையா இருக்கும். சோதிக்க மனமாயை, இந்த மனசு மட்டும் வந்து நம்மளை ஆட்டி படைச்சா பரவாயில்ல, அதான் கூட இந்த மாயையும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆட்டி படைக்குது. ஒரு பக்கம் மாயை, இன்னொரு பக்கம் யாரு? மனசு. கொஞ்சமாவது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாம இருந்தா என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா உங்களை வந்து என்ன பண்ணிடுவோம்? ஏமாத்துவோம். ஏமாத்தாங்க, யாருக்கிட்ட ஒன்னா ஏமாறலாம், நம்மளை நாமளே ஏமாத்திக்க கூடாது. சரியான ஏமாளியா இருக்கு அப்படின்னு சொல்றது அது வேற விஷயம். மனசு கிட்ட நாம ஏமாறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய தப்பு. அதனாலதான் சொல்றது, தன்னை ஜெயித்தவன் உலகை ஜெயித்தவன். என்ன சொல்றாங்க? தன்னை ஜெயித்தவன் உலகத்தையே ஜெயிச்சவன் சொல்றாங்க அந்த இடத்துல. சோதிக்க மனமாயை தன்னை ஏவினால், மனசையும் மாயையும் ஏவி இருக்கான் கடவுள். அதனால நான் அடிமையா இருக்கேன். இந்த அடிமையாக இருக்கின்ற நான் சுகம் பெறுவது எப்படி? சொல். யாருக்கிட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா கடவுள்கிட்ட கேட்கிறான். யார் கேட்கிறாங்க? தாய்மானவர் கேட்கிறார். அடுத்து சொல்றாரு, சுகமாவது எப்படி சொல்லாய், சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. யாருக்கிட்ட நான் வேண்டேன் அப்படின்னா சுத்த நிர்குணமான பரதெய்வமே. யார்? இறைவன் எப்படி இருக்காரு? நிர்குணமா இருக்காரு, குணமற்றவர். நமக்கு என்ன குணம் இருக்கு? 3 குணம் இருக்கு, ரஜோகுணம், சத்துவகுணம், தமோகுணம். வாழ்க்கையில பாதி நாள் தமோகுணத்துல போயிருச்சு, கொஞ்ச நாள் வந்து பகல் 12 மணி நேரத்துல ரஜோகுணத்துல போயிருச்சு. எங்க வேலை பார்க்கறது, பணம் சம்பாதிக்கிறது. சத்துவகுணம் அப்படிங்கிறது கடவுளை கிடைக்கிற நேரம் என்ன இருக்கு? கொஞ்ச நேரம். அதனாலதான் வந்து மாணிக்கவாசகர் சொன்னார், இமைப்பொழுதும் என்னென்றில் அப்பப்போ நினைங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வந்து நினைச்சா போறோம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்மலாம். அதனாலதான் ஜாக்கிரதையா சொல்லிட்டாரு, இருக்கிற நேரத்திலே மிக குறைஞ்ச நேரம் என்னதுன்னா இமைக்கிற நேரம். இப்படி கண்ண மூடி கண்ணை திறக்கிறது செகண்ட்ஸ்ல கூட சேர்க்க முடியாது, மில்லி செகண்ட்ஸ்ல கூட சேர்க்க முடியாது. அதனால ஒரு வார்த்தையை போட்டார், இமைப்பொழுதும். இந்த வார்த்தையை யாராலையும் போட முடியாது தெரியுமா? இமைப்பொழுதும் என்னென்றில். அப்படி அவனுடைய தாழ் வாழ்க, அவனை நினைக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்றாரு, அவன் அருளாலே அவன் தாழ். பாருங்க எப்படி போய் எங்க போய் கொக்கி எங்க போட்டு வச்சிருக்காரு. அவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் வேண்டும், அவனை நினைக்கிறதுக்கு என்ன வேணும்? அப்பப்போ நினைக்கிறது இல்லை, இமைப்பொழுதும். அதனாலதான் எடுத்த உடனே பண்ணார், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க. எப்போ அப்பாவது அவனுடைய பேரை நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே. ஒரு ஆழ்வார் பாடுறார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் அப்படிங்கிற. கோவில் இருக்கிற படி இருக்குல்ல, அந்த படியில வந்து நேர படியை தாண்டி போகும்போது இறைவன் தான் தெரிவாங்க. படியை தாண்டினா யார் இருக்கா? கர்ப்ப கிரகத்துல இறைவன் தான் இருக்காரு. இந்த படியா என்ன படைச்சிரு, உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது. அப்படிலாம் பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க. நம்ம என்னென்னலாம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை நினைக்கணுமோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சான்ஸை உருவாக்கி வச்சுக்கணும். இதெல்லாம் என்னதுன்னா என்னென்ன பொருளுக்கு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். சாதாரண விஷயம்தான்,
ஆனால் அதை எடுத்து சொல்லும் போது நமக்கே தெரியுது, ஆஹா இவ்வளோ விஷயத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கோமா. உண்மையிலேயே நாம யாருக்கு அடிமையாக இருக்கோம் சொல்லுங்க. பாடுற நாமார்க்கோம் குடியல்லோ நமனை அன்றோ ஏமாப்போம் பிணியறையோ பழிவோம் அல்லோ இல்லையா. நான் யாருக்கு அடிமை இல்லைங்கிறார் ஒருத்தர். யாருக்கு அடிமை? இறைவனுக்கு தான் அடிமை. அவன் ஆண்டவன், நான் அடிமை. இப்படி இருந்த காலம் போய் இப்படி மாறிடுச்சு. என்ன பண்றது? இன்னொரு 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் தோன்றினால்தான் தமிழ்நாடு என்ன ஆகும்? கொஞ்சமாவது இல்லை, கொஞ்சோண்டு உருப்படியா என்ன ஆகும்? மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் பாடல, தாய்மானவர் பாடுற சோதிக்க மனமாயே. நமக்கு சோதனை பாடுறாங்க இல்லையா பாட்டு, சோதனை மேல் சோதனை போதுமடா. சில பேர் நல்லதான் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் அந்த சோதிக்க சொல்றாரு. நம்மளை இறைவன் சோதிக்கிறார். சோதிக்க மனமாயை அதனை ஏவி அதனால் அடிமை சுகமாவது எப்படி சொல்ல, என்ன ஆனந்தமா இருக்கிறது எப்படிப்பா. இப்படிலாம் சிக்கி சின்னா விடாம போய்கிட்டு இருக்கேனே, நான் என்ன செய்ய சொல்லுங்க சொல்றாரு. கடைசியில் யாருக்கு நான் சரண்டர். சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் சிவபெருமான் பிராமண வேஷத்துல போய் நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்றாரு. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? அவர் சொல்றாரு, நான் எப்படியா உனக்கு அடிமையானேன் அப்படின்னு சொன்ன. அந்த பாட்டை முப்பாட்டை எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நாம அடிமையா இருக்கிறது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா நம்ம அடிமையா இருக்க விரும்புறது இல்லை. எதற்கு அடிமையா இருக்கிறோமோ அதை விட்டுட்டு நம்ம இல்லாததுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அடிமையாயிட்டோம். அதான் பிரச்சனையே. அப்புறம் கோயிலில் போய் பார்த்தோன்னே சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்தேன். ஓஹோ, நம்ம ஆட்கொள்ள வந்தவர் சிவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே சிவன் அசரீரியில் சொல்றாரு, என்னை பற்றி பாடு அப்படிங்கிறார். நான் என்னன்னு பாடட்டும்? இதான் என்ன பைத்தியம் சொன்னல, பைத்தியமே பாடு. இறைவன் என் தன்னை பைத்தியம் சொல்லி பக்தன் பாடினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இத்தான் விரை சூடி பெருமானே அருளாகும் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் உன்னை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இப்படி அடியார்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? இறைவனுக்கு அடிமையாக இருந்திருக்காங்க. நாமெல்லாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறப்போ அது அவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு அடிமையாக இருக்கணும். நம்ம நம்மளை மாற்றிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி ஆகணும். நம்ம யாருக்கு அடிமையாகணும் அப்படின்னா இறைவனுக்கு அடிமையாகணும். நல்ல நெறியில வாழ வேண்டும். அதைத்தான் தாய்மானவர் சொல்றார். சமய பேதம் இருக்கலாம், மக்களோட பேதம் இருக்கலாம், மொழி பேதம் இருக்கலாம், இனபேதம் இருக்கலாம். ஆனால் நாம் அடையக்கூடிய இலக்கு என்னதுன்னா ஒன்றே ஒன்றுதான். அது என்னன்னா இறைவன். சொல்றார் இந்த இடத்துல, சுத்த நிர்குணமான பரதெய்வமே. இறைவனுக்கு குணம் கிடையாது, சுத்தமானது. பரஞ்சோதியே. இறைவனை நம்ம என்னவா வழிபடுறோம்? திருவண்ணாமலையில இறைவனை சிவனை நம்ம என்னவா வழிபடுறோம்? ஜோதி ரூபம் வழிபடுறோம். பரஞ்சோதியே சுகவாரியே. இறைவன் எப்படி இருக்காருன்னா சுகக்கடலாக இருக்கின்றார். காலையில சொன்னேன், படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், 3 பேர் நிம்மதியா இருக்கிறாங்க. எப்படி சுகமா இருக்கிறாங்க. ஆனா உலகம் நடக்குதா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கேன். சொல்றார் இந்த இடத்துல. இந்த பாடலுடைய முழு விளக்கம் என்ன அப்படின்னா, வேற்றுமை வேறுபாடு அனைத்தும் இருந்தாலும் இறைவனே என்ன பண்றாருன்னா, அதாவது அந்த சின்முத்திரையை நீ அடைய வேண்டிய விஷயத்தை நமக்கு நன்றாக எடுத்து காட்டுகின்றார். எத்தனை சாதனையை செய்தாலும் அதற்கு என்ன பண்றதில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கு ஏதாவது சப்பக்கட்டை கட்டுவாங்க. அதெல்லாம் அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ சரண்டர் பண்ண வேண்டியது உன்னை என்ன பண்ணுவாங்க, நீ உன்னை ஒப்படைத்து விடு. சரணாகதி. திரௌபதி கிருஷ்ணனிடத்துல முழு சரண்டர் பண்ணிட்டான். என்ன அப்பதான் என்ன வந்தது? புடவை வந்துச்சு. இப்போ இறைவனிடத்துல நம்ம கொஞ்சம் கூட 100% 0.001% கூட குறையக்கூடாது. அனைத்தையும் நம்ம என்ன பண்ணியாகணும்? சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ண எல்லாமே அவர் என்ன பண்றார்? பார்த்துக் கொள்கின்றார். அதுதான் கீதையில சொல்றாரு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ ஆன்வா சர்வ பாபேபிய மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக. என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்து விடு, யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்கின்றேன். யார் சொல்றாங்க? கிருஷ்ணர் சொல்றார். நாம ஒப்படைப்பதற்கே நமக்கு என்ன சந்தேகம் வருது? கடவுள் காப்பாற்றுவார மாட்டாங்க. நம்பிக்கை வைப்பதே
ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரகலாதன் சொன்னான், அவங்க அப்பா கேட்டாரு, இறைவன் எங்கடா இருக்காரு? தூணிலும் இருப்பார். உடனே அப்படி தூணை உடைச்ச உடனே யார் வந்தா? நரசிம்மம் போடுச்சு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. அவர் மலையை கட்ட முடியுமா? முடியாது. ஆனா ஒரு விஷயத்தினால கட்டலாம். அன்புன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா பக்தி. பக்திக்கு தான் இறைவன் என்ன பண்றாரு? கட்டப்படுறது. தூய பக்தி, பிரதிபலன் எதிர்பாராத பக்தி. அந்த பக்திக்கு இறைவன் என்ன பண்றாரு? கட்டுப்படுகிறார். இந்த பக்தியை தான் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னா, தன்னிலே தானாய் பெயர்ந்து விடுவோம் என தனி இருந்திடு எங்கனே சோதிக்க மனமாயதனை ஏவினால் அடிமை சுகமாவது எப்படி சொல்லார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தம். நான் முடிக்க போறேன். மீண்டும் இந்த பாடலை படிக்கிறேன். திருப்பி எல்லாரும் வாசிக்கிறேன். வேதித்த சமயமோ ஒன்று சொலபடி ஒன்று பேசாது துறவாகியே பேசாத பெரியோர்கள் நிர்விகப்பத்தினால் பேசார்கள் பரமகுருவாய் போதிக்கு முக்கண்ணிரை நேர்மையாய் கை கொண்டு போதிப்பத ஆட்சி அறிவிலே போக்குவர அற இன்ப நீக்கவர வசனமாய் போதிப்பதெவரையனே சாதித்த சாதனமும் யோகியர்கள் நமதென்று சங்கிப்பர்களாதலாலே தன்னிலே தானாய் அயர்ந்து விடுவோம் என தனியிருந்து இடு இங்கனே சோதிக்க மனமாயை தனையேவினால் அடிமை சுகமாவது எப்படி சொலாய் சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகபாரியே சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகபாரியே நம பார்வதி பதையே.